ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் உங்கள் மேன் என்சைக்ளோபீடியா சேனல். நான் தான் உங்கள் மேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எம்டிஎம்ல, அதுலேயும் முக்கியமாக டேபிள் ஏல, அதுலேயும் டூ ஸ்டேபிள் க்ரானிக் இல்னஸ் இருக்கும் பார்த்தீங்களா, 2 or more ஸ்டேபிள் க்ரானிக் இல்னஸ் இருக்கும்ல. இப்போ அந்த பாயிண்ட்ல பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 க்ரானிக் இல்னஸ் இருக்குது, ஸ்டேபிள் க்ரானிக் இல்னஸ் இருக்குது. ஆனால் அந்த ஸ்டேபிள் க்ரானிக் இல்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூடில் இருக்குது. இப்போ ஒன்றை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். அப்படி நம்ம ஒன்றை ரிமூவ் பண்ணிட்டோம்னா மீதி ஒன்று தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஐசிடி கைட்லைன் படி நம்ம கண்டிப்பாக ஒன்று தான் கொடுக்க போகிறோன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் எம்டிஎம் லெவலுக்கு வந்து நாம் இதை மாடரேட்டாக கன்சிடர் பண்ணலாமா, அதாவது 2 க்ரானிக் கண்டிஷன் ஸ்டேபிள் க்ரானிக் கண்டிஷன் சொல்லிட்டு அதை நம்ம மாடரேட்டுக்கு கன்சிடர் பண்ணலாமா வேணாமா அப்படின்றதான் டவுட்டு. நான் செக் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்டிஎம்க்கு அதை எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் சில டைமில் எடுத்துக்கலாம். எப்போ எடுத்துக்கலாம்னா 2 கண்டிஷனும் வேற வேற அப்படின்னு சொல்லிட்டு எம்டி கன்ஃபார்ம் பண்ணானா எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தேடின வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஏஏபிசி இதுமாரி எந்த வெப்சைட்லையும் எக்ஸாக்டாக கிடைக்கல. ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா அந்த லிங்கை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.